அதாவது பிரசாந்த் கிஷோர் வந்து தோக்குற மாதிரி விஜய் தோக்குறாருன்னா ஏன் இவங்க ஒரி பண்ணணும்? ஆனால் நாங்கள் தான் 31 36ன்னு சொல்கிறவங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு முன்னாலே தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க. ஒன்றிணைவோம் வா, ஓரணியில் தமிழ்நாடு உடன் பிறப்பவா. ஒரு சீஃப் மினிஸ்டர், கட்சியின் தலைவர் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாலேயே வந்து ஒரு தொகுதி நிர்வாகிகளையும் வர வச்சு பேசுகிறாங்க. இப்போ இதெல்லாம் எதை காட்டுதுங்க? விஜய் வந்து ஒரு பொருட்டே இல்லைன்னா பேசாம விடுங்களா? ஒரு பக்கம் எஸ்வி சேகர் நேத்து வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. மன்சூர் அலிகான் பண்றாரு. நிறைய பேரை திரையுலகிலேருந்து கொண்டு வருவாங்க. ஏங்க வடிவேலு வந்து விஜயகாந்தை எவ்வளோ கேவலமாக பேசினார். திமுக வந்துங்க தன்னுடைய அரசியல் எதிராளிகளை அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்யறதுக்கு முடியாதுங்க. அதனால அவங்க வந்து மற்ற கூலிப்படைகளை கொண்டு வருவாங்க. ஆனால் அவங்க தான் சினிமா நடிகெல்லாம் நாடாடலாமான்லாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டு தன்னுடைய பையன் இன்ப நிதியை வந்துட்டு சிஇஓ மட்டும் ஆக்கல, ரெட் ஜெயண்ட்டுக்கு அவரை ஹீரோவாக்குறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கருணாநிதி கதை எழுதுனதா இருக்கட்டும், அண்ணாதுரை கதை எழுதுனதா இருக்கட்டும், ஸ்டாலினே நடிச்சிருக்காரு, நாடகத்தில் நடிச்சிருக்காரு, சினிமாவில். இப்படி இப்போ உதயநிதி, இவங்க ரூட்டே சினிமா ரூட்டு தான். ஆனால் இவங்க மற்றவங்களெல்லாம் சினிமாக்காரன் வரலாமா, சினிமாவிலேருந்து நாடாள வரலாமான்னு கேட்பாங்க. எந்த பத்திரிகை எந்த சேனல் வந்து அரசாங்கத்தை விமர்சன பார்வையோடு சொல்கிறாங்க? ஏன் விளம்பரம் நின்றுடும்? சினிமா ஃபீல்டுலலாம் வந்து சுயநலம் தான். அப்படி இருக்கும்போது அவங்கெல்லாம் ஆட்சியாளர்களுக்கு எதிராக குரல் கொடுக்குற விஜயை எப்படிங்க ஆதரிப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? மெட்ரோ விஷயத்தை வந்துங்க அரசியல் ஆக்கிறத நான் கூட விரும்பலைங்க. ஏன்னா இது ஒரு ப்ராசஸ் தாங்க. திருப்பி அனுப்பிச்சிருக்காங்களே தவிர இது ரிஜெக்டட் கிடையாதுங்க. அது உடனே அடுத்த நாளே ஆர்ப்பாட்டம் கோயம்புத்தூரில், மதுரையில். 26 கண்டிப்பாக திமுக மக்களால் தூக்கி எறியப்படும். யார் தூக்கி எறிவார்கள் என்பதில் தான் சிக்கல். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் CK மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா பீகார் தேர்தல் தான் தமிழ்நாட்டில் இன்ன வரையும் ஒரு விவாத பொருளாகவே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா MP ரவிக்குமார் ஒரு விமர்சனம் வச்சுருந்தார். பிரசாந்த் கிஷோர் வந்து மண்ணை கவியது போல் விஜய் மண்ணை கவுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் பிரசாந்த் கிஷோர் குறிப்பிட்டு அதை ஒரு கோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அது அவங்கள தான் கேட்கணும். ஏன்னா பிரசாந்த் கிஷோருக்கும் விஜய்க்கும் எந்த ஒற்றுமையும் இல்லை, எந்த ஒப்பீடும் இல்லை. அவர் புதுசாக கட்சி ஆரம்பித்தார், இவர் புதுசாக கட்சி ஆரம்பித்தார்ன்றதை தவிர அது பீகார், இது தமிழ்நாடு. ரெண்டாவது வந்து விஜய்ன்ற பர்சனாலிட்டியை இஸ் ஏ சூப்பர் ஸ்டார். பல கோடி பேர் அவருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அப்படிப்பட்டவரை வந்து இவர் பிரசாந்த் கிஷோர் இது வரைக்கும் வந்து ஒரு வியூக வகுப்பாளராக பேக்ரவுண்டில் இருந்துக்கிட்டு தான் வியூகத்தை வகுத்து அரசியல் கட்சிகளுக்கு பணியாற்றியிருக்காரு. அவர் திடீர்னு போய் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தார். அவருக்கு என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவருக்கு என்ன ஃபாலோவிங்கு எதுவுமே தெரியாது. அதனால் அவர் வந்து தோல்வி அடைஞ்சார்ன்றது, அடைய போகிறார்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அவரோட வந்து விஜயை ஒப்பிட்டு சுகம் காண்கிறார்கள், அவ்வளோதான். அதாவது அதில் ஒரு அவங்களுக்கு சந்தோஷம். சுகத்தில் என்ன லாபம் இருக்க போகுது? ஏன்னா அவர் வந்து விஜயும் ஒரு வீகோ வகுப்பாளர் அமைச்சிருக்காரு, அதனால மண்ணை கோவார் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை பண்ணி. விஜய் வந்து பிரசாந்த் கிஷோரை வந்து வீகோ வகுப்பாளராக எம்ப்ளாய் பண்ணலையே. அவர்கிட்ட இருக்கிறது வந்து ஜான் ஆரோக்கியசாமின்னு சொல்லி ரொம்ப நாளாக அவர் இருக்கார். பிரசாந்த் கிஷோருக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லைங்க. ஆக்சுவலாக பிரசாந்த் கிஷோரை ஒரு வாட்டி யாதவ் அர்ஜுனா அவங்க ஏதோ ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு எதுக்கோ கூப்பிட்டு வந்து மேடையில் ஏற்றிட்டாருங்க. அப்பா அவருக்கும் நிறைய பேசினார். அதாவது விஜய்க்கு வந்து பீகார்லேயும் செல்வாக்கு இருக்குது, எனக்காக வந்து அவர் வந்து பிரச்சாரம் பண்ணுவார், நான் அவருக்காக வந்து பிரச்சாரம், எல்லாமே பிரசாந்த் கிஷோர் பேசுறது தான். அதோடு அந்த கதை சாப்டர் முடிஞ்சதுங்க. அதை தவிர வந்து தாவேக்காவுக்கும் பிரசாந்த் கிஷோருடைய ஜன்ஸ்வராஜ் கட்சிக்கும் அது மாதிரி எந்த கம்பேரிசனும் கிடையாது. ரெண்டு பேருமே போல்ஸ் அப்பார்ட். ஒவ்வொருத்தரும் ஒரு வகையில் அவர் வியூக வகுப்பாளர், இவர் வந்து சினிமாவில் வந்து டாப் ஸ்டாராக இருந்து சூப்பர் ஸ்டாராக இருந்து இன்றைக்கி வந்து அரசியலுக்கு வந்திருக்கார். அதனால் என்ன நீங்கள் கேட்டீங்கல்ல, என்ன லாபம் இவங்களுக்கு? கண்டிப்பாக நிச்சயமாக ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறது.
விஜய் தோத்துருவார், எல்லாரும் விஜய் தான் அடுத்த முதல்வர்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அதுக்கு கவுண்டர் கொடுக்கணும்ல. திமுக கவுண்டர் எப்படி கொடுக்குறாங்க? 2026 இல்லை, 31 இல்லை, 36 இல்லை, எல்லாமே இனிமேல் நாங்கள் தான். இப்போ ஜெயலலிதா சொன்னாங்க இல்லையா, கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகளை காணோம், எல்லாம் நான் தான். நாங்கள் என்னாச்சு இந்த கட்சி நிலைமை என்ன இருக்குது யோசிச்சு பாருங்கள். அதனால் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறது தான். அதனால் ரவிக்குமார் ஒரு சிந்தனையாளர், புஸ்தகம்லாம் நிறைய படிக்கிறாள். அவருக்கு ஒரு கம்பல்சன் விஜய் விமர்சனம் பண்ணோம். இல்லைன்னா விஜய்க்கும் பிரசாந்த் கிஷோருக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது. இவருக்கு இருக்கிற பப்ளிக் சப்போர்ட் என்ன, இவர் ஒரு இடத்துக்கு போனார்னா லட்சக்கணக்கான ஆட்கள் கூடுறாங்க. பிரசாந்த் கிஷோருக்கு அப்படி தான் இருக்குதா? அதனால் நியாயமே இல்லை. அவங்கவுங்களுடைய அந்த ஆற்றாமையை தெரிவிச்சுக்கிறாங்க, அவ்வளோதான். இதில் உண்மை இல்லை. அதாவது பிரசாந்த் கிஷோர் தோக்குற மாதிரி விஜய் தோக்குறாருன்னா ஏன் இவங்க ஒரி பண்ணணும்? ஏன் ஒரு வருஷத்துக்கு முன்னாலே தேர்தல் பிரச்சாரம் பண்ணோம்? இப்போ நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், கலைஞர் கருணாநிதி 13 வருஷம் வெளியே இருந்தார், அதிகாரத்துக்கு உள்ளே வர முடியாமல், எம்ஜிஆர் பீரியடில். அப்போ கூட அவர் தேர்தல் பிரச்சாரத்தை ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் தான் தொடங்குவார். ஆனால் நாங்கள் தான் 31 36ன்னு சொல்கிறவங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு முன்னாலே தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க. ஒன்றிணைவோம் வா, ஓரணியில் தமிழ்நாடு உடன் பிறப்பவா, எந்த அளவுக்கு பயந்து போயிருக்காங்கன்னா, ஒரு சீஃப் மினிஸ்டர், கட்சியின் தலைவர் ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாலேயே ஒரு தொகுதி நிர்வாகிகளையும் வர வச்சு பேசுகிறாங்க. இப்போ இதெல்லாம் எதை காட்டுதுங்க? விஜய் ஒரு பொருட்டே இல்லைன்னா பேசாமல் விடுங்களா? இப்போ பயங்கரமான கூர்மையான விமர்சனம் அதிகமாகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் எஸ்வி சேகர் நேற்று கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. மன்சூர் அலிகான் பண்ணுறாரு. நிறைய பேரை திரையுலகிலேருந்து கொண்டு வருவாங்க. வடிவேலு விஜயகாந்தை எவ்வளோ கேவலமாக பேசினார். திமுக தன்னுடைய அரசியல் எதிராளிகளை அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்யறதுக்கு முடியாதுங்க. அதனால் அவங்க மற்ற கூலிப்படைகளை கொண்டு வருவாங்க. இணையத்தில், மீடியாவில், சினிமா, கலை உலகத்துலேருந்தே கொண்டு வருவாங்க. ஏன்னா இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கலை உலகம், சினிமா என்பது முதல்ல கலைஞர் ஆட்சியில் சன் பிக்சர்ஸ் கையில் இருந்தது. அவங்க விற்கிறது தான் சட்டம், அவங்க சொல்கிறது தான் காசு, அவங்களுக்கு தான் நீங்கள் பண்ணணும். எல்லாமே சன் பிக்சர்ஸ் ரிலீஸ் தான் இருக்கும். இப்போ அந்த இடத்த ஸ்டாலினுடைய காலத்தில் பார்த்திங்கன்னா ரெட் ஜெயண்ட் பிடிச்சிடுச்சுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 1000கணக்கான தியேட்டருங்களை அவங்க தான் வச்சுருக்காங்க கையில். எந்த படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகணும், எவ்வளோ நாள் ஓடணும். அப்போது திரையுலகத்தை எப்போதுமே தங்களுடைய கைப்பிடிக்குள் வைத்து கொண்டு இருக்க வேண்டும் என்பது திமுக கட்சியினுடைய ஒரு கொள்கை. ஆனால் அவங்க தான் சினிமா நடிகெல்லாம் நாடாளலாமான்லாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லிவிட்டு தன்னுடைய பையன் இன்பநிதியை சிஇஓ மட்டும் ஆகலை, ரெட் ஜெயண்ட்டுக்கு உதயநிதி அவரை ஹீரோவாக்கிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இது திமுகவினுடைய பாரம்பரியமே எடுத்தாலேங்க, சினிமாவை பயன்படுத்தி சினிமாவின் மூலமாக அரசியலில் வளர்ந்தது தான் உண்மை. கருணாநிதி கதை எழுதுந்தா இருக்கட்டும், அண்ணாதுரை கதை எழுதுந்தா இருக்கட்டும், ஏன் முத்துன்னு கலைஞருடைய மூத்த மகனை அவர் எம்ஜிஆருக்கு போட்டியாக கொண்டு வந்தாங்களே, பிள்ளையோ பிள்ளை, பூக்காரி. அது ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் ரிபல் பண்ணதால் தானே சிக்கல்லாம் அந்த திமுகவே உடைஞ்சது. அதனால் ஏன் இவர் ஸ்டாலினே நடிச்சிருக்காரு, நாடகத்தில் நடிச்சிருக்காரு, சினிமாவில். இப்படி இப்போ உதயநிதி இவங்க ரூட்டே சினிமா ரூட்டு தான். ஆனால் இவங்க மற்றவங்களெல்லாம் சினிமாக்காரன் வரலாமா, சினிமாவிலேருந்து நாடாள வரலாமான்னு கேட்பாங்க. ஆனால் விஜய்க்கு ஒரு சினிமா பிரபலம் ஒரு பயங்கரமாக உச்சபட்ச நட்சத்திரம். ஆனால் அப்படி சினிமா பிரபலத்துலேருந்து அவருக்கு பெரிய ஆதரவு இல்லாத மாதிரி இருக்குல்ல. எப்படிங்க ஆதரவு கொடுப்பாங்க? சினிமா என்பதே பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிக்கிற ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. பணம் அதிகமாக சம்பாதிக்க உங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கும். அப்போ ஆட்சியாளர்களை எதிர்த்து பேசுவதற்கு நெஞ்சுரம் இருக்கணும். இப்போ விஜய் இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தும் அவர் மத்திய அரசை எதிர்த்து சினிமாவில் இருக்கும்போதே நிறைய பேசினார். அதனால் கத்தி, மெர்சல், இப்படி நிறைய. ஆனால் மற்ற நடிகர்கள்லாம் அரசியலே பேச மாட்டாங்க. இப்போ ரஜினிகாந்த், கமல்ஹாசன்லாம் இருக்காங்களே, அவங்க வெறும் என்டர்டெயின்மெண்ட்லேயே போயிடுவாங்க, அரசியல் பேச மாட்டாங்க. ஏன்னா தங்களுக்கு பிரச்சனை வரும்னு.
அப்படி இருக்கும்போது சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பெரிய கொள்கை குன்றுகளா? எல்லாருக்கும் அடுத்த படம் எப்படி ரிலீஸ் ஆகணும், அப்புறம் தியேட்டர் கிடைக்கணும், கவர்மெண்ட்டை பகைச்சிக்கினா இதான் பிரச்சனை. இப்போ இன்னும் வேணாம், இப்போ ஆதவ் அர்ஜுனா மேலே அந்த குடும்பத்தினரே இப்போ அவர் மேலே எவ்வளோ பெரிய அட்டாக் கொடுக்குறாங்க. சார்லஸ் அவங்க மனைவி சொல்கிறாங்க அவருக்கும் எங்களுக்கும் எந்த முடிவுக்கும் சம்மந்தம் இல்லைன்றாங்க. அதாவது பரவாயில்ல, அவங்க மைத்துனர் மார்ட்டின் அவர் என்ன சொல்கிறாருன்னா அரசியல் அமாவாசைன்னு மட்டும் இல்லை, அவர் ஸ்லீப்பர் செல்லு டிஎம்கே அனுப்பிச்சிருக்க ஸ்லீப்பர் செல்லுன்னெலாம் சொல்கிறாங்க. ஏன்னா அஸ் ஏ பிஸ்னஸ் மேன் அவங்களுக்கு வந்துங்க எந்த அரசாங்கத்தையும் பகைச்சிக்க மாட்டாங்க, பகைச்சிக்க கூடாது. அவங்களுக்கு வந்து அரசாங்க துணை அனுசரணை வேணும் லாட்ரி பிஸ்னஸ் நடத்துறதுக்கு. ஆனால் துரதிருஷ்டவசமாக ஆதவ் அர்ஜுனா அந்த குடும்பத்தின் மருமகன்ற ஒரு அடையாளம் இருக்கு. அவர் ஒன்றும் பிஸ்னஸில் இல்லை. ஆனாலும் அவர் வந்து ஒன்றிய அரசு மாநில அரசு ரெண்டையும் ஒரு சேர எதிர்க்கிற தாவேக்கால ஒரு ப்ராமினன்ட் பொசிஷனில் இருக்கார். இது தங்களுக்கு வந்து சிக்கலை உண்டாக்கும் தங்கள் வியாபாரத்துக்கு. ஏற்கனவே மார்ட்டின் குடும்பம் திமுகவுக்கும் 500 கோடியை கொடுத்துருக்குது எலக்ட்ரோல் பாண்டில் எதிர்கட்சியாக இருக்கும்போது. அதே போல் மோடிக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதனால் பணக்காரர்கள், செல்வந்தர்கள், வியாபாரிகள் இவங்க எல்லாருமே ஆளுகிற ஆட்சிக்கு அனுசரணையாக அதை வந்து சார்ந்து தான் இருப்பாங்க. அதுதான் கலைத்துறைக்கும். சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்கெல்லாம் எப்படி ஒரு போல்டாக வர முடியும்? இப்போ விஜய் வந்துங்க 2 பேரையும் எதிர்க்கிறாரு. அதாவது அவருக்கு இருக்கிற துணிச்சலை வந்து நான் உண்மையிலே பாராட்டுறேன். இன்றைக்கி இந்தியாவிலேயே வருமான வரி கட்டக்கூடிய 2வது சினிமா நடிகர் பெரிய ஆள் யாரான்னா ஷாருக் கானுக்கு அடுத்தது விஜய் தான். அப்போ அவ்வளோ பெரிய வருமானம் வந்தோம் அவர் வந்து இதுக்கெல்லாம் அசர்லையே இடி ரைடு இல்லை இன்கம் டேக்ஸ் ரைடு, சிபிஐ ரைடுக்கெல்லாம் அரசை எதிர்க்கிறாரு, அரசாங்கத்தின் கொள்கையை எதிர்க்கிறாரு. அப்படி இருக்கும்போது யாருங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க? பண்ணாங்கன்னா அவங்க எதிர்காலத்தை வந்து கெடுத்துருவாங்கன்னு தெரியுதில்ல. ரெட் முன்னால் சன் பிக்சர்ஸ், இப்போ ரெட் ஜெயண்ட்டு. அதனால் அவரும் எதிர்பார்க்கலைங்க. சினிமாக்காரங்க வந்து அவருக்கு ஆதரவு கொடுக்கணும், சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து அவருக்கு மக்கள் ஆதரவு போதுங்க. மக்கள் ஆதரவு, இளைஞர்கள், பெண்கள் அவங்க ஆதரவு போதும். அதனால் இது வந்து நேச்சுரல் தான். ஆட்சியாளர்களுக்கு தான் ஆலவட்டம் சுழட்டுவாங்க. மீடியான்றது வந்துங்க அது வந்து ஆட்சியாளர்களை நோக்கி கேள்வி எழுப்பணும், மக்களுக்காக கேள்வி எழுப்பணும். அதானே நம்ம பார்த்த மீடியா. ஆனால் இன்றைக்கி மீடியாவில் இருக்கிறவங்க அடிமைகள் ஆகிட்டாங்கல்ல. எந்த பத்திரிகை எந்த சேனல் வந்து அரசாங்கத்தை விமர்சன பார்வையோடு சொல்கிறாங்க, ஏன் விளம்பரம் நின்றுடும், பல தொல்லைகள் வரும். ஆகவே எதுக்கு கோவிந்தா போட்டு போயிடுவோன்னு. அதனால் மீடியா போன்ற ஒரு 4வது தூணே ஆட்சியாளர்களுக்கு அடிமை ஆகிட்ட பிறகு சினிமா ஃபீல்டுலலாம் வந்து சுயநலம் தான், பணம் தான். அப்படி இருக்கும்போது அவங்கெல்லாம் ஆட்சியாளர்களுக்கு எதிராக குரல் கொடுக்குற விஜயை எப்படிங்க ஆதரிப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இப்படி ஒரு பக்கம் இருக்குல்ல, நாளைக்கு வந்து ஜேபிஆர் கல்லூரியில் காஞ்சிபுரம் மக்கள்லாம் சந்திக்கிறதாகவும் இருக்கார். அதே சமயம் கரூருக்கு அப்புறம் வந்து மக்களை சந்திக்கக்கூடிய முதல் கூட்டமாக இருக்குது. சேலம் மாவட்டத்தில் ஒரு அனுமதி கேட்டிருந்தாங்க, அதை மறுத்துட்டாங்க. இப்போ இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எப்போவுமே அது ஒரு சர்வாதிகாரமாக தான் நடந்துக்கும். எதிர்கட்சியாக இருந்தால் அது ஃபுல்லாக ஜனநாயக உரிமைகளை பூரா அது கேட்கும். ஆட்சியில் இருக்கிறவங்க அதை வந்து எல்லாத்துக்கும் அனுமதிக்கணும். ஆனால் அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா எதிர்கட்சிகளை நசுக்குவாங்க, எதிர்கட்சிகளை வந்து செயல்பட விடாமல் தடுப்பாங்க. இது காலங்காலமாக நம்ம பார்த்துட்ருக்கிற விஷயந்தான். அதனால் வந்து இப்போ சேலத்தில் வந்து 4ஆம் தேதி தான் இவங்க கேட்டாங்க, 3ஆம் தேதி தான் திருக்கார்த்திகை. அதுவும் அது ஒன்றும் திருவண்ணாமலை இல்லை. சேலத்தில் என்ன ஏதாவது கார்த்திகை சம்பந்தமான ஃபெஸ்டிவலாக? திருவண்ணாமலையில் சொல்லுங்கள், எஸ் அங்கே லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க, அதனால் போலீஸுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும், அதை ஒத்துக்கிறேன். ஆனால் சேலத்திலுக்கும் திருக்கார்த்திகை எல்லாரும் சாயந்தரத்தில் தீபம் ஏற்றுவாங்க. அது 3ஆம் தேதி முடிஞ்சிடும். 4ஆம் தேதி இந்த மீட்டிங்க்கு எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்றாங்க. சரி, ஓகே. 5ஆம் தேதி 6ஆம் தேதி பாபர் மசூதி இடித்த நினைவு தினமா? நினைவு தினம் தானே, அது என்ன வரப்போகுது? அது ஒன்றும் ஒரு பெரிய கூட்டம்லாம் யாரும் நடத்த போகிறது? தமிழ்நாட்டில் அது ஒன்றும் பெரிய அதிர்வலைகள்லாம் இல்லை, எப்போவுமே எங்கேயுமே நடந்தது இல்லைங்க. ஆனால் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா கார் பாம் டெல்லியில் வெடிச்சுது, அதனால் இங்கேயும் ஏதாவது நடக்கலாம். ஓகே, முன்னெச்சரிக்கையாக இருங்க.
ஆனால் ஒரு கூட்டத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத அளவுக்கு போலீஸ் ஃபோர்ஸ் இருக்கா? இதெல்லாம் சும்மாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னால் அந்த நிகழ்ச்சிக்கு முன்னால் நீங்கள் இப்போ அந்த புதுசாக ஒரு கதையை சொல்லியிருக்காங்க. அதே போல் 3 மைதானம் கேட்டிருந்தாங்க. இது வந்துங்க என்ன தெரியுங்களா, தாவேகாவின் துவக்க வரலாறுலேருந்து இன்னி வரைக்கும் பார்க்குறேன். அது மாநாடாக இருக்கலாம், கூட்டமாக இருக்கலாம். காவல்துறை என்பது அவங்க கேட்ட டேட்டை கேட்ட இடத்த அனுமதிச்சதே கிடையாது. சில முறை அவங்க வந்து போலீஸுக்கு சரி ஓகே நீங்கள் என்றைக்கு சொல்கிறீங்களோ அன்றைக்கி நடத்துகிறோன்னு நடத்தியிருக்காங்க. நீங்கள் எங்கே நடத்துகிறீங்களோ அங்கே நடத்துகிறோன்னு சொல்லியிருக்காங்க. கரூர் விபத்துக்கு காரணமே அந்த இடம்தான். ஜனவரி மாதம் 2027 சொல்கிறாங்க இந்த இடம் வந்து அரசியல் கூட்டங்கள் நடத்துறதுக்கு தகுதியற்ற இடம்ன்றாங்க. அந்த வேலுசாமிபுரத்தை அதிமுக கேட்டதுக்கு அதே இடத்த எப்படி செப்டம்பர் மாதம் தகுதியான இடம்னு கொடுக்குறாங்க. அதுவும் விஜய் மாதிரி ஒரு ஸ்டார். இப்போ 10,000 பேர் தான் வருவாங்கன்னு சொன்னாங்க, அப்படின்னாங்க. அவங்க கட்சிக்காரங்க 10,000 பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க. பட் பொதுமக்கள் ரசிகர்கள் அவங்கள யார் கணக்கு போடுறது? உளவுத்துறை தானே கணக்கு போடணும். தாவேக ஆளுங்க தப்பாக சொல்லிட்டாங்க, 10,000 நாங்கள் 27,000. அது உங்கள் தப்பு. சரி, ஆட்சியாளர்கள் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தானே தவிர. அதனால் வந்துங்க தாவேகா என்ற அந்த கட்சியை கண்டு மரண பயத்தில் திமுகவினர் இருக்கிறாங்க. அதனால் வந்து அந்த கட்சியினுடைய நடவடிக்கை செயலை தடுக்கணும், முடக்கணும், தாமதப்படுத்தணுன்றதுக்காக தான் காவல்துறையை துவக்கத்திலேருந்தே பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றும் இதெல்லாம் ஆச்சரியம் இல்லை. இப்படி இப்போ ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணத்தை நிறுத்திட முடியுமா? இப்போ என்ன பண்ணுறாரு, இப்போ சுங்குவார் சத்திரம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நாளைக்கு ஜேபிஆர் கல்லூரியில் போகிறாங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணுவாங்க? வாட்டர் வில் ஃபைண்ட் இட்ஸ் ஓன் வேன்னு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. தண்ணீர் தன் வழியை தானே வகுத்து கொள்ளும். அதுக்கு ஒன்றும் கால்வாய் வெட்டி கூட வேணாம், அது பாட்டுன்னு அது போயிடும். அதுபோல் ஒரு மாஸ் லீடர், ஒரு பாப்புலர் ஸ்டாரு, அவரை வந்து நீங்கள் அடைச்சி வச்சிடலாம். அதாவது எஸ்ஓபிகள் மூலமாக அல்லது காவல்துறையை கையில் வச்சுக்கிட்டு இது மாதிரி பண்ணலான்னா, அவர் இது மாதிரி எல்லா இடத்துலையும் ப்ரைவேட் அக்காமடேஷனில் போட்டார்னா என்ன பண்ணுவீங்க? யூ கான்ட் ஸ்டாப் ஆர் யூ கான்ட் பேன். அதனால் விஜய்க்கு மக்கள்கிட்ட இருக்கிற செல்வாக்கு இதனால் இன்னும் அதிகமாக தான் ஆகுமே தவிர. இப்போ நாளைக்கு உதாரணத்துக்கு சுங்குவார் சத்தத்தில் கல்லூரிக்குள்ளே அவர் பண்ணுறாரு. அவங்க லிமிட்டடாக அவங்க வந்து QR கோடெலாம் போட்டு 2000 பேர் தான் அப்படின்னு எண்ணி உள்ளே அனுப்புகிறாங்க. ஆனால் 2 கோடி பேர் பார்ப்பாங்க டிவியில். அவர் வந்து அவரே சொல்லியிருக்காரு, எந்த அரசியல் கட்சி தலைவரும் இது வரைக்கும் அப்படி சொன்னதே இல்லை. தயவுசெய்து வராதீர்கள், வயதானவர்கள், பெண்கள், கர்ப்பிணிகள், குழந்தைகள், நோயாளிகள், நீங்கள்லாம் வராதீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு முறையும் சொல்கிறாங்க, நீங்கள்லாம் நேரலையில் பார்த்துங்க, சேனலில் தொலைக்காட்சியில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சொல்கிறதுக்கு எந்த அரசியல் கட்சி தலைவருக்காக துணிச்சல் உண்டா? இன்க்ளூடிங் திமுக. வராதிங்கன்னா வீட்டிலே இருந்துங்கன்னா. இவங்க வண்டி வச்சு இல்லை சுடிதார் கொடுக்குறாங்க, உட்கார நாட்காலியே உங்களுக்கு ஃப்ரீ, கடைசி வரைக்கும் இருந்தீங்கனால கரூரில் முப்பெரும் விழா நடத்தினாங்க. அதனால் அதை திமுகவை கண்டு ஆளுங்கட்சி அஞ்சி நடங்குவதனுடைய விளைவு தான் இந்த மாதிரி நெருக்கடிகள் தராங்க. பட்டு இந்த நெருக்கடிகள்லாம் வந்து அவருக்கு சாதகமாக தான் போகும் மக்கள் மத்தியில். இது ஒரு பக்கம் இருக்கையில் மெட்ரோ வந்து மதுரைக்கும் இது கோவைக்கு கேட்டிருந்தாங்க, அதுக்கு தரல. இதே விஜய்லாம் குரலை எழுப்பல, இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறதா இருக்கட்டும். அதாவது இந்த மெட்ரோ விஷயத்தை வந்துங்க அரசியல் ஆக்கிறத நான் கூட விரும்பலைங்க. ஏன்னா இது ஒரு ப்ராசஸ் தாங்க. இப்போ சென்னைக்கு மெட்ரோ வந்து எவ்வளோ நாள் ஆச்சுங்க? எத்தனை வாட்டி டிபிஆர் போயிட்டு வந்துட்டு திருத்தி கரெக்ஷன்லாம் போய் வந்தது. ஸோ ஒரு அரசாங்கத்தில் முதலமைச்சராக இருக்கிறவர் எடுத்த ஒன்று அடுத்த நாளே பாஜக சதின்னு பேசக்கூடாது. திமுக தலைவராக நீ பேசலாம், ஆனால் அடுத்த நாளே கோயம்புத்தூரில் ஆர்ப்பாட்டம், செந்தில் பாலாஜி தியாகி அவர் ஒரு இவங்க யாராவது தப்பித்தவரி கூட இந்த மதுரை கோவை மெட்ரோக்கு வெதனை போட்டது ஜெயலலிதா ஆட்சின்னு சொல்லுவாங்களா? இவங்க போட்டாங்களா? இந்த மதுரை கோவையில் மெட்ரோ கொண்டு வரணும்னு சொல்லி விதை போட்டது அதிமுக ஆட்சிங்க. அதை சொல்லுவாங்களா இவங்க? ஆனால் தீவிரமாக இப்போ செயல்படுத்தணும்னு நினைக்கிறாங்கல்ல. இல்லை, அதாவதுங்க ஒரு ப்ராசஸ் தான் இதெல்லாம். கவர்மெண்ட்டில் உங்களுக்கு தெரியாது இல்லை, ஃபைல் மூவ்மெண்ட்டு. அதில் சில கேள்விகள் கேட்டு திருப்பி அனுப்பிச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க. டிபிஆரில் சில விவரங்கள் இல்லை. ஒரு 7 ஸ்டேஷனுக்கு
அப்ரோச் ரோடே இல்லை நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறது. ரெண்டாவது வந்து பாப்புலேஷன். இப்போ நான் திமுக மேலே மட்டும் இல்லை, பாஜக மேலேயும் தப்பு இருக்குங்க. இப்போ 2021 இந்தியாவில் 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற சென்சஸ் எடுத்திருக்கணும், கணக்கெடுப்பு எடுத்திருக்கணும். இன்றைக்கி 21 எடுக்க வேண்டியதை கோவிட் சொல்லி எடுக்கலை. அது திட்டமிட்ட சதிங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டியிருக்கோன்றதுக்காக மோடி பண்ண வேலைங்க அது. அதாவது கோவிடால் இதை நடத்தலை, ஆனால் சட்டமன்ற தேர்தல்கள் நடக்குது, நாடாளுமன்ற தேர்தல்கள் நடக்குது, அதுக்கு எந்த தடையும் இல்லை. அப்போ 21 மக்கள் தொகை எடுத்திருந்தால் அநேகமாக கோயம்புத்தூர்லாம் 20 லட்சத்துக்கு மேலே வந்திருக்கோம். அதுதான் என்னுடைய கருத்து. அப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் 25லையோ 24லையோ மக்கள் தொகை அனுப்பும்போது நீங்களே வந்து இன்னைய தேதியில் எவ்வளோ அனுப்பிச்சிருக்கணுமா? நீங்கள் ஏன் 2011 மக்கள் தொகை அனுப்புகிறீங்க? அப்போது மத்திய ஆட்சியிலையும் சில தவறுகள் நடந்திருக்கு, மாநில ஆட்சியும் எடப்பாடி இந்த விஷயத்தில் சொல்கிறது கரெக்டு தான். அதில் வந்து சரியான முறையில் ஃபைல்ஸை வந்து இவங்க அனுப்பலை, குறை கண்டுபிடிச்சி திருப்பி அனுப்புகிற அளவுக்கு தான் வந்திருக்கு. இப்போ திருப்பி அனுப்பிச்சிருக்காங்களே தவிர அது ரிஜெக்டட் கிடையாதுங்க. அது உடனே அடுத்த நாளே ஆர்ப்பாட்டம் கோயம்புத்தூரில், மதுரையில். அப்போ நீங்கள் எதுக்குடா காத்துட்ருக்கீங்க? அரசியல் ரீதியாக இதை வந்து காது வச்சா மாதிரி ஆஃபீஸர்ஸ் வந்து பதில் எழுதியிருக்கணும், புரியுதுங்களா? ஆனால் அரசியல் ரீதியாக ஆதாயம் தேர்தல் இப்போ இவங்களுக்கு வந்து எதை தின்னால் பித்தம் தெளியும்ன்ற மாதிரி திமுக பாஜக எதிர்ப்பை தான் இப்போ அவங்க நம்பியிருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் பாஜக எதிர்ப்பு. தூங்கி எழுந்து கேட்டால் கூட பாஜக எதிர்ப்பு. இங்கே ஏன் மழை பெய்யுது? நான் வந்து பாஜக எதிர்ப்பு கொண்டவன் தான். ஆனால் அதுக்காக அவ்வளோ சீப்பாக போயிடக்கூடாது. எதுக்கு எடுத்தாலும் பாஜக எதிர்ப்புன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதனால் வந்துங்க இது மெட்ரோ கண்டிப்பாக யாராலும் தடுக்க முடியாதுங்க. மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ கொண்டு வருவதை யாராலும் தடுக்க முடியாது. கொஞ்சம் தாமதமாகலாம், அவ்வளோதான். ஆனால் மெட்ரோ அவசியம் தேவை. அது இல்லைன்னா உயிர் போயிடுமாண்ணா? இல்லை, வாய்ப்பு. அப்போ அதனுடைய ஜஸ்டிஃபிகேஷன் ஒன்று இருக்குது இல்லைங்களா? இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு 10,000 கோடி 20,000 கோடி செலவு பண்ணணும் போது அதனுடைய ஜஸ்டிஃபிகேஷனும் ஒன்று இருக்குது இல்லையா? எவ்வளோ பேர் வருவாங்க, பயன்படுத்துவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரளாவில் பினராயி விஜயன் வந்து ரொம்ப நாளாக ஒரு ரயில்வே திட்டம் சில்வர் லைன்னு சொல்லி, நான் நினைக்கிறேன் சில்வர் லைன் ப்ராஜெக்ட்டு, காசர்கோட்லேருந்து ட்ரிவாண்ட்ரத்துக்கு 3 மணி நேரத்தில் வந்துடுறாங்க, அதிவேக ரயில் திட்டம். அதை அவங்க கொடுக்கவே இல்லையா கடைசி வரைக்கும். அதுக்கு நிறைய இதெல்லாம் காரணம் பயன்பாடு எவ்வளோ இருக்கும், டிக்கெட் விலையை மக்கள் ஈடு கொடுப்பாங்களா, இதெல்லாம் கேள்விகள் கொரிய எழுப்பி அனுப்புவாங்க. அதுக்கு இவங்க பதில் சொல்லணும், கன்வின்ஸ் பண்ணணும். இட் இஸ் எ ப்ராசஸ். அதை உடனே வந்து கோயம்புத்தூரில் போய் எதுக்கு நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க? சரி, அடுத்த நாளே. அப்போ இது வந்துங்க அரசியல் படுத்துகிறாங்க. இது வந்து சரியில்லை. இந்த அரசு ஏன் விஜய் அதில் போய் நுழையணும்? விஜய் இஸ் நாட் எ நார்மல் சீப் பாலிட்டிஷியன். எதிரியை கூட இன்று போய் நாளை வா ஆயுதத்தோடு வான்னு தான் சொல்லக்கூடிய அந்த புத்தியில் இருக்கிறவர் தான். மற்றவங்கெல்லாம் ஆயுதம் இல்லாமல் இருக்கான், இன்றைக்கி அடித்து போடுறான்னுவாங்க. ஸோ ஈஸியாக ஜென்டில்மேனுங்க. அப்போ மத்திய அரசை விமர்சிக்கணுமா விமர்சிப்பார், மத்திய அரசை எதிர்க்கணுமா எதிர்ப்பார். ஆனால் இவங்களுக்கு வந்து நோக்கம் அது இல்லைங்க. இவங்க வந்து செலக்டிவ் அம்னிஷா மாதிரி டாஸ்மாக் ரெய்டு வந்தோன்னே நேராக போய் உக்காந்துக்குவாங்க, பிரைம் மினிஸ்டரை பார்ப்பாங்க. அது வரைக்கும் 3 வருஷமாக போகவே இல்லை அந்த நிதி ஆயோக் கூட்டங்களுக்கு. என்ன சொன்னார் முதல்வர்? போகாத காரணம் காணொலிலாம் போட்டார். அதெல்லாம் போயிடுச்சா? பையன் மாட்டிக்கு போகிறான்னு உடனே ஓடுறாங்க. அதனால் இவங்களுடைய பாஜக எதிர்ப்பு என்பது பியூர்லி ஆப்பர்ச்சுனிசம் தான். அது மாதிரிலாம் விஜயம் நடந்துக்கணும்னா இப்போ எடப்பாடியும் அதே மாதிரி இல்லையே. ஒரு பிரதான எதிர்கட்சி, இன்ஃபேக்ட் கோயம்புத்தூரில் இருக்கிற அந்த மாவட்டத்தில் 10 தொகுதியிலையுமே என்டிஏ கூட்டணி தான் ஜெயிச்சுது. அப்போ அவங்க வந்து தெளிவாக சொல்கிறாங்களே, இதில் அரசியல் பண்ணக்கூடாது, நாங்கள் கண்டிப்பாக அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்களே. அதனால் திமுகவுக்கு வந்துங்க அவங்களுக்கு அதான் சொல்கிறேன்னே, அவங்களுக்கு தேர்தலில் வந்து தோற்றுருவோம், ஆட்சி பறி போயிடும் அப்படின்றதால எதுக்கு எடுத்தாலும் பேசுறது, எதுக்கு எடுத்தாலும் அதிமுக அடிமை திமுகன்றது. இப்போ நீங்கள் ஆட்சியில் பங்கெடுத்து வாஜ்பாய் கூட இருந்தப்போ, நீங்கள் காங்கிரஸில் ஆட்சியில் கூட்டணி அது ஆட்சியில் இருக்கும்போது இப்போ நீங்கள் அடிமை காங்கிரஸா? அதனால் இதெல்லாம் வந்துங்க திமுகவை பற்றி நமக்கு தெரியுங்க.
அவங்களுக்கு வந்து எவ்ரி 5 இயர்ஸ்க்கு மேலே மக்கள் அனுமதிச்சதே இல்லை. 1971லேருந்து இன்னை வரைக்கும் 5 வருஷம் ஆட்சி கொடுத்தாங்கன்னா 5 வருஷத்துல இவங்க எல்லாம் பண்ணி முடிச்சிருவாங்க, ஜனங்க தூக்கி போட்டுருவாங்க. அதனால் அவங்களுக்கு இப்போ டைம் முடிய போகுது. 26ல் கண்டிப்பாக திமுக மக்களால் தூக்கி எறியப்படும். யார் தூக்கி எறிவார்கள் என்பதில் தான் சிக்கல். எடப்பாடி அந்த கூட்டணி தூக்கி எறிய போதா, விஜய் கூட்டணி தூக்கி எறிய போதா, இல்லை 2 பேரும் சேர்ந்து தூக்கி எறிய போகிறாங்களா? இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு 2-3 மாதம் ஆகுங்க. பல்வேறு அரசியல் சார்ந்த தகவல் பண்ணிட்டு மற்றொரு பதிவு வேண்டும். நன்றி, வணக்கம். ஓகே. வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.